Hi friends, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா Group 2 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு குட் நியூஸில் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24/4/2024 பாருங்கள், இந்த டேட்டில் ஆனுவல் பிளானர் வந்து ரிவைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ 2 இயர்ஸாகவே 2022லேருந்து 24 வரைக்கும் இந்த Group 2 2A இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக தான் போயிட்டு இருந்தது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராசஸ் முடிச்சு 2Aவுக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோரிக்கை வச்சுருந்தது குரூப் 2A வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான். குரூப் 2Aவுக்கு மெயின்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குரூப் 2Aவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது, அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2வுக்கு தனியாகவும், கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2Aவுக்கு தனியாகவும் 2 days வந்து பேப்பர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், குரூப் 2வில் பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, அது டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 1 செகண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் குரூப் 2வுக்கு. சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குது குவாலிஃபையிங்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்டிவ், ஐ மீன் வந்து ரிட்டன் மெத்தட். சரிங்களா? ஆனால் அடுத்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது 2Aவுக்கானது. சரிங்களா? 2Aவில் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, அது டிஸ்கிரிப்டிவ், அது குவாலிஃபை மார்க்குக்கு. அடுத்து பாருங்கள், அந்த ஹாப்பி நியூஸ் இங்கே தான் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் அப்ஜெக்டிவ், அப்புறம் ரீசனிங், அதாவது மேக்ஸ் வரப்போது SSLT ஸ்டாண்டர்டில் 25, ஸோ அப்ஜெக்டிவ் இதுங்களா. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு லாங்குவேஜ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஜென்ரல் தமிழும் எடுத்துக்கலாம், ஜென்ரல் இங்கிலீஷும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே அப்ஜெக்டிவ். இதிலிருந்து நமக்கு தெரிய விஷயம் என்ன அப்படின்னா, குரூப் 2Aவுக்கு இனி மெயின்ஸ் கிடையாது, ஐ மீன் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஒன்லி மெயின்ஸ் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாமும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது, அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? எப்பவும் போல் நம்ம குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிமினரி எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி மெயின்ஸும் இருக்க போகுது. ஸோ இதை சொல்ல தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.